நண்பா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் தமிழ்நாடு கபடி லெவல், கபடி இங்கே உருவானது தான், ஆனால் கபடி கிங்ஸ்னால் அது நார்த் இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அப்படி நினச்சிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒப்பீனியன். மேபி இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்னால தமிழ்நாடு டீம்ஸால் பெருசாக நேஷனல் கேம்ஸில் ஜெயிக்க முடியல, பெருசாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து ஷைன் ஆக முடியல, இதெல்லாம் வச்சு அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த கிங்ஸ் நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், முக்கியமாக எல்லா வாய்ப்புகளும் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கிடைக்குதா, சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு பிகேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பிகேல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதன் பிறகு தான் சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு, சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் வந்து ஷைன் ஆவாங்க. சரி, இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிக்கலாமா? ஸோ இந்த பிகேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான யங் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரீஸ்லேருந்து நிறைய பிளேயர்ஸை வந்து நிறைய பிகேல் டீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு பயங்கர ஸ்டார்ஸாகவும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அஜித் சௌஹானை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற ஒரு யுவா கபடி சீரீஸில் அதிக முறை டைட்டில் அடித்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ். ஓகேங்களா? 2 வாட்டி இது வரைக்கும் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க, ஒரு வாட்டி ரன்னரப்பாக வந்திருக்காங்க. அண்ட் இப்போ நடக்கிற யுவா கபடி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் சாம்பியன் ஆயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கிராண்ட் ஃபினாலையும் ப்ளே பண்ண போறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பழனி டஸ்கர்ஸ் டீம்ல இருந்து ஏன் அதிகபட்சமான பிளேயர்ஸ் வந்து பிகேலுக்கு போகல? இதுதான் என்னோட கேள்வி. சரி, நான் ஒத்துடுறேன். ஒரு சில பிளேயர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஒரு ஜெயசூர்யா, ஒரு சுதாகர் எடுத்துக்கிடலாம், ஒரு கேஎல் தரணிதரன் எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா இன்னொரு பிளேயர் தனசேகரை கூட எடுத்துக்கிடலாம். இவங்கெல்லாம் அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு டாப் ஸ்கோரராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அவங்கள வந்து எடுத்திருப்பாங்க. அதை தாண்டி அந்த பழனி டஸ்கர்ஸ் டீம்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை வந்து பிகேலுக்கு வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. இவ்வளோத்துக்கும் யுவா கபடி சீரீஸில் பயங்கர டாமினேஷன் பண்ண ஒரே டீம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் தான். அண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக யுவா கபடி சீரீஸில் இருந்தும் எந்த ஒரு தமிழ் பிளேயர்ஸ்க்கும் பெருசாக வாய்ப்புகள் வந்து எந்த ஒரு பிகேஎல் டீம்ஸும் கொடுக்கல. ஓகேங்களா? அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, யுவா கபடி சீரீஸை வந்து விட்டுறலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்ஸ் பக்கம் வரலாம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவுக்கு, ஒரு ராஜஸ்தானுக்கோ ஒரு பஞ்சாபுக்கோ போய் மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அம்பையர்ஸ் எல்லாமே ஒன் சைடான டிசிஷன் கொடுத்து தமிழ்நாடு டீமை தோக்கடிக்கிறாங்க. இப்போ தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடித்து அவமானப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து நீங்கள் நியூஸில் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் அவங்க ஒன் சைடான டிசிஷன் கொடுக்கணும்? எதனால் ஏமாற்றி தமிழ்நாடு டீமை தோக்கடிக்கணும்? அவங்களுக்கு வந்து பயம் இருக்குது. தமிழ்நாடு டீமை விட்டோம் அப்படின்னா நம்ம டீமை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது. அதனால ஏமாற்றி அனுப்புகிறாங்க. அப்படியே அவங்க ஒன் சைடான இல்லாமல் நேர்மையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு டீம் அந்த டீம்ஸ்லாம் தோக்கடிச்சு எவ்வளோ கோல்டு மெடல்ஸ் வந்து கண்டிப்பாக அடித்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து உருவாயிருப்பாங்க. தமிழ்நாடுக்கு நிறைய பெருமைகள் வந்து சேர்த்திருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிளேயர் வந்து யூனிவர்சிட்டி கேம் பிளே பண்ணுறதுக்கு ராஜஸ்தானுக்கோ பஞ்சாப்கோ போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அங்கே வந்து அவன் மேட்சை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு பார்ப்பானா, இல்லைனா இந்த இடத்துல நான் இந்த ஸ்கில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மேட்சை பற்றி யோசிப்பானா, இல்லைனா எந்த அம்பையர் எங்கே ஃப்ராடுத்தனம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அதை பற்றி யோசிப்பானா? அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் நம்ம நினச்சா கூட நம்மளை வந்து விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்ஸ், இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் நம்ம ஜெயிக்கிறோமோ, ஃபைனல் போகிறோமோ, தோக்குறோமோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு போராட்டத்தை போடணும். அந்த மாதிரி முயற்சிங்கும் போது நிறைய வெற்றிகள் வந்து நம்மளை வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வெற்றிகளை கூட இவங்க வந்து ஏமாற்றி பறிக்கிறாங்க. அப்படிங்கும்போது யாருங்க வருவாங்க? யார் வருவாங்க? ஆனால் அப்படியே நேஷ்னல் கேம்ஸ் பக்கம் வரலாமா? நேஷ்னல் கேம்ஸை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகிப்போச்சு. 28 38 தெரியல. ஸோ அவ்வளோ நாட்களாக தமிழ்நாடு டீம் நேஷ்னல் கேம்ஸில் கோல்டு மெடல் வந்து அடிக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு வந்து என்கிட்ட பதில் வந்து இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறாங்க, நல்ல நல்ல பிளேயர்ஸாக எடுக்கிறாங்க. பட் இருந்தும் ஒரு கோல்டு மெடல், ஒரு மெடல் அடிக்க முடியல அப்படிங்கிறது நேஷ்னல் கேம்ஸில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அடுத்ததான் சுதாகரனே. ஸோ பிகேல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் உருவாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்து சுதாகரன் மேலே இருந்துச்சு. அதுக்கான நம்பிக்கைகளும் அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிகேஎல் சீசன் 10ல் அவரோட டெபியூட் சீசனில் 3rd ரைடராக இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புள்ளிகள் வந்து எடுத்திருந்தார். ஆனால் அதன் தொடர்ச்சியாக பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன் முடியும் போது இந்த சீசன் சுதாகரனுக்கான தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பெருசாக எந்த ஒரு ரைடரும் இல்லை, அவர் தான் மெயின் ரைடராக இந்த டீமை கட்டி காக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் வந்து இருந்திருந்தோம். ஆனால் சீசன் ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஸ்டார்டிங் செவனில் கூட இடம் இல்லை. 3rd ரைடராக கூட சந்தீப் குமாரை தான் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல கூட சுதாகரனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலை. ஓகேங்களா? நீங்கள் அடித்து உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், பிகேஎல் சீசன் 10ல் சுதாகரன் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரா, சந்தீப் குமார் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரா?
சுதாகரன் தான் கொடுத்தாரு. ஓகேங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தீப் குமாராலும் பெருசாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. அந்த இடத்துல கூட ஒரு தேர்ட் ரைடராக சுதாகரனை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 ரைடரோட அவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது கூட இல்லைங்க, கடைசி ஒரே ஒரு ரைடர் தான் பாட்னா டீமில் இருப்பாங்க, அதுவும் டிஃபெண்டராக தான் இருப்பாங்க. பாட்னா டீம் தான் ரைடுக்கு போகணும். அந்த இடத்துல கூட சுதாகரனை பெருமாறியான இடத்துல வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணாமல் அந்த டிஃபெண்டரே ரைடுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது மண்டை கிறுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் என்னத்துக்குடா டீமில் அவரை வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் கேட்க தோணுச்சு. ஆனால் அடுத்ததான் முக்கியமான விஷயம், ரஞ்சித் அண்ணனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பிகேஎல் சீசன் 6-7 ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பீக்கில் வந்து இருந்தார். அவர் வந்து பெங்களூர் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் சீசன் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் பவன் ஷராவத்தால் பெருசாக ப்ளே பண்ணவே முடியாது. ஓகேங்களா, ரஞ்சித் அண்ணன் அந்த 3 மேட்சும் சூப்பர் 10 எடுத்து பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். 4வது மேட்ச் பவன் ஷராவத்துக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கிளிக் ஆக ஆரம்பித்த பிறகு ரஞ்சித் அண்ணனை டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் அதன் தொடர்ச்சியாக குஜராத் டீமுக்காக ரஞ்சித் அண்ணன் ப்ளே பண்ணும்போது கேப்டனாக அவர் அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஒரு கேப்டனா கண்டினியூஸா ப்ளே பண்ண வச்சிருக்கணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ராமகர் அவரை தூக்கி சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் தாண்டி நிறைய பிளேயர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள், தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா நான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால சொல்கிறேன், இந்த நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கிங்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசவே பேசாதீங்க. சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்கல, ப்ராப்பரான வாய்ப்புகள் வந்து தரலை. மேஜர் ப்ரியாரிட்டி அதிகமான என்ன சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான் பிகேலையும் கொடுக்குறாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நார்த் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கோ சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கோ செகண்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுக்குறாங்க.